ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிசும்புக்காரன் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஹாஃப் சாரி அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இதை எழுதினவங்க பாமா. இவங்களோட ஃபுல் நேம் பாமா ஃபாஸ்டினா சூசைராஜ். சென்னையில் இருக்கக்கூடிய புதுப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில், அது ஒரு ரூரல் பிளேஸ், ஓகேவா, அங்கே உள்ள ஒரு தமிழ் தலித் ஃபெமினிஸ்ட். இவங்க டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ நாவலிஸ்ட். ஸோ ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் தலித் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது அவங்களோட ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ லோ கேஸ்ட் விமனாக அவங்க என்ன மாதிரியான சஃபரிங்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத அவங்களோட ஒர்க்ஸில் நிறையவே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனோட டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஹரம் ஸ்கரம் ஷார் அப்படின்னு தான் வச்சுருந்துருக்காங்க. 2006 வந்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழில் கிசும்புக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு மர்மரர் இல்லைனா கிரம்பிளர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. விச் மீன்ஸ் ரொம்பவே லோ கிளாஸில் இருக்கக்கூடியவங்க ஹை கிளாஸ் பீப்புள் அவங்களுக்கு பண்ணக்கூடிய இன்ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்களால வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து எப்போவுமே முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கான்ட்ராஸ்டான டைட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டோரி வந்துட்டு குப்பம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரூரல் பிளேஸில் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவ அப்படின்றதுனால அவளோட லைஃப் எந்த அளவுக்கு ட்ராஜடிக்காக மாறுது அப்படின்றத வந்து இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கலோக்கியலான தமிழ் லாங்குவேஜில் தான் எழுதியிருப்பாங்க. பர்டிகுலர்லி தலித் பீப்புளோட அந்த டைலக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இருளப்பன், இவருக்கு வந்து 7 குழந்தைங்க இருப்பாங்க, ஓகேவா. இவரோட ஒய்ஃப் அருளாயி, தென் இருளப்பன் அண்ட் அருளாயி இவங்க 2 பேருக்கும் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க 7 குழந்தைங்கன்னு சொன்னாலே அதில் கடைசி குழந்தை தான் இந்த செல்லக்கிளி அப்படின்ற பொண்ணு. தென் காளியப்பன் அப்படின்றவங்க அருளாயோட பிரதர், விச் மீன்ஸ் செல்லக்கிளியோட அங்கிள் இல்லையா. ஜெகநாத நாயக்கர் அப்படின்றவர் ஒரு லேண்ட்லார்ட். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அருளாயி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட வீட்டில் அவங்களோட இமோஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டோட்டலாக பிரேக் டவுன் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வறண்டாவில் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுமே கம்ப்ளீட்லி உடஞ்சி போன மாதிரி இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்றதே தெரியல. அவங்களோட பிரதர், அருளாயோட பிரதர் காளியப்பன் இருக்கிறாங்க இல்லையா, அவருமே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன புலம்புறாரு அப்படின்னா, பணம் அப்படின்றது வந்து என்ன வேணால் செய்யும், யார் வேணால் என்ன வேணால் செய்ய முடியும் பணம் வச்சுருந்தா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்றது தெரியல. எல்லோரும் உடஞ்சி போய் இருக்கும்போது காளியப்பனை வந்து இருளப்பனோட ஃபாதர் திட்டுறாங்க. என்னமோ நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் வந்து மறைக்கிறீங்க, எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க, எவ்வளோ நாள் நீங்கள் மறைப்பீங்கன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபத்தில் திட்டிட்டு இங்கேருந்து போயிடுறாரு. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இருளப்பன் அண்ட் காளியப்பன் 2 பேருமே அவங்களோட பொண்ணு செல்லக்கிளியை பார்க்குறதுக்காக குப்பம்பட்டினத்துக்கு போயிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. இப்போ செல்லக்கிளி யார் அப்படின்றத சொல்கிறாங்க. செல்லக்கிளி வந்து ஒரு 11 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஓகேவா. இந்த அருளாய்க்கு வந்து 7 குழந்தைங்கன்னு சொன்னாலே அதில் வந்து 7வது குழந்தை தான் இந்த செல்லக்கிளி அப்படின்றவங்க. ஆக்சுவலாக இந்த கப்பலுக்கு வந்து 4 குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்க. 3 தான் ரிமைனிங் இருக்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் 2 சன், லாஸ்ட்டாக இந்த செல்லக்கிளி அப்படின்ற குழந்தை இருக்கும். இப்போ அருளாயா இருக்கட்டும் இருளப்பனா இருக்கட்டும் 2 பேருமே இந்த ஜெகநாத நாயக்கரோட ஃபார்ம் லேண்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட 2 சன்னுமே 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. பையங்களாக இருந்துமே அவங்கள அதுக்கு மேலே அவங்க படிக்க வைக்கல. ஸோ அருளாய்க்கா இருக்கட்டும் இருளப்பனுக்கா இருக்கட்டும் என்ன ஆசை அப்படின்னா, அவங்களோட கடைசி பொண்ணான செல்லக்கிளியை நிறைய படிக்க வைக்கணும், அட்லீஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமாவது அவளை படிக்க வைக்கணும், ஒரு டீச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவு கண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அந்த ஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது லேண்ட்லார்ட் வந்து கேட்குறாரு, உன்னோட பொண்ணு செல்லக்கிளி என்ன பண்ணுறா, எப்படி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு அவளை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கணும்னு ஆசை, ஆனால் பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னா அவளை டவுனுக்கு அனுப்பணும், அவளை தனியாக அனுப்புறதுக்கும் எங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இந்த லேண்ட்லார்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட பொண்ணு குப்பம்பட்டினத்தில் தான் இருக்கிறா, அவளுக்கு ஒரு யங் சர்வெண்ட் வேணும் அவளோட வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எனக்கு லெட்டர் போட்டிருந்தேன். நானும் யார் அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ உன்னோட பொண்ணு டவுனில் போய் படிக்கணும்னு நீ சொல்கிறதுனால நீ வேணால் அவளை அங்கே அனுப்பேன், அவள் என் பொண்ணுக்கு சர்வெண்ட் மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவள் பண்ணிகிட்டு இருப்பா, அவள் கூட இருந்து நல்லா பார்த்துக்குவா, அவள் படிக்கவும் செய்வா, வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அவள் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கிறா, 10 வயசு குழந்தைய எப்படி அங்கே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து கன்வின்ஸ் ஆயிடுவான், சரி ஓகே அவள் படிக்கணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம அனுப்ப போகிறோம், முதலாளியோட வீட்டிலனா அவள் இன்னும் சேஃபாக இருப்பா, அவங்க பொண்ணு கூட தானே இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்வின்ஸ் ஆயிடுவான். அவனோட ஒய்ஃப் கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை குழந்தை வந்து நம்மக்கிட்டே இருக்கட்டும், அப்படி அவள் வேற எங்கேயோ போய் அவள் படிக்கணுன்றதெல்லாம் இல்லை, நம்மக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லியுமே இவன் வந்து இல்லை அவள் படிக்கணும், அவள் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக திருளப்பன் எப்படியோ அவனோட ஒய்ஃபை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவான். அவளோட பிரைட் ஃபியூச்சருக்காக தானே அனுப்புவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ கரெக்டாக அவள் வந்து அவளோட 5th ஸ்டாண்டர்டை செல்லக்கிளி முடிக்கிறா. முடித்த உடனே அவளுக்கு டிசி எல்லாம் வாங்கிட்டு அவரோட அனுப்பி வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ லேண்ட்லார்டு வந்து அவர் ஊருக்கு போகும்போது இவளையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஊருக்கு போகிறா அப்படின்றதுனால அவங்க அப்பா வந்து சரி நானும் முத நாள் என் பொண்ணோட வந்து அங்கே விட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு இந்த லேண்ட்லார்டு இல்லை நான் கொண்டு போய் விடுறேன், நீலாம் வர வேண்டாம், ஃபார்மில் நிறைய ஒர்க் இருக்குது, நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு.
சரி ஓகேன்னு அவங்களும் நம்பி அனுப்பி வச்சுடுறாங்க. இப்போ ஒரு 8 மாதம் கடந்து போயாச்சு. இந்த 8 மாசத்துல ஒரு தடவ கூட அவங்க பொண்ணுகிட்ட இருந்து லெட்டரோ, இல்ல எந்த ஒரு மெசேஜுமே அவங்களுக்கு வந்தது கிடையாது. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு. ஸோ ஒரு நாள் போயிட்டு லேண்ட்லார்ட் கிட்ட கேட்குறாங்க. என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவகிட்ட இருந்து எந்த லெட்டரும் வரலையே! அவ எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியணும். அவளோட அட்ரஸ் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, லேண்ட்லார்ட் வந்து பயங்கரமா கத்தி விட்டுறாரு. அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறா, நல்லா சாப்பிடுறா, நல்லா படிக்கிறா, என் பொண்ணு அவள நல்லா பார்த்துக்கிறா, ஒரு பிரச்சனையும் இல்ல. அன்னைக்கு தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா திட்டிர்றாரு. ஸோ இவங்க வந்து சரி ஓகே அவ நல்லா இருந்தா எங்களுக்கு போதும். ஆனா நாங்களாவது ஏதாவது அவளுக்கு லெட்டர் எழுதுறோம். அதனால அட்ரஸ் மட்டும் குடுங்க அப்படின்னு கேட்குறான். பட் ஒவ்வொரு தடவ அட்ரஸ் கேட்கும்போதும் அவர் ஏதாவது காரணம் சொல்லி அத வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க ரொம்ப அவர வந்து டார்ச்சர் பண்ணதும் ஒரு அட்ரஸ வந்து குடுக்குறாரு. அந்த அட்ரஸ்க்கு இவங்க கன்டினியூஸா லெட்டர்ஸ் எழுதிட்டே இருக்கிறாங்க. பட் எந்த ரிப்ளையுமே இல்ல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம லேண்ட்லார்ட் கிட்ட சொல்லாம நம்ம பொண்ண போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடுத்த அந்த அட்ரஸ் எடுத்துட்டு அங்க கிளம்புறாங்க. ஸோ இருளப்பன் அண்ட் ஆல்சோ காளியப்பன் அவங்க 2 பேரும் தான் கிளம்புறாங்க. அருளாயி வந்து அவளுக்காக ரோஸ்டட் ரைஸ், கிரவுண்ட் நட்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி இத அவகிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட ஏரியாவுக்கு அந்த லேண்ட்லார்ட் வராரு. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான தலித் பீப்பிள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வெல்த்தி பீப்பிள் வரவே மாட்டாங்க. பட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி செல்லக்கிளி ஊர்ல இறந்து போயிட்டாலாம் அப்படின்றத சொல்றாங்க. அவர் அந்த விஷயத்த சொன்ன உடனே அந்த வில்லேஜ் ஃபுல்லா அவ்ளோ சைலண்டா எல்லாரும் ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக் மொமெண்ட்குள்ள போயிட்டாங்க. ஏன்னா அவ்ளோ ஒரு சின்ன குழந்தை இல்லையா? ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, இவர் வந்து நீங்க 2 பேரும் என்னோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர கூட்டிட்டு போறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் இல்ல நாங்க வந்து எங்களோட பொண்ண பார்த்தே ஆகணும். அட்லீஸ்ட் அவளோட டெட் பாடியாவது நாங்க வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு இருளப்பனும், காளியப்பனும் இப்ப கிளம்பி அந்த குப்பம்பட்டிக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த லேண்ட்லார்டோட டாட்டர் வீட்டு முன்னாடி சில பேர் நிக்கிறாங்க. ஸோ இவங்க வேகமா உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையோட டெட் பாடியும் இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அந்த லேண்ட்லார்டோட பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, உங்களோட பொண்ணு வந்துட்டு திடீர்னு அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அவளுக்கு கை கால்லாம் இழுத்து ஸ்ட்ரோக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன். எக்ஸ்பென்சிவான இன்ஜெக்ஷன் எல்லாமே அவளுக்கு குடுத்தாங்க. இருந்துமே அவள வந்து காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே டெட் பாடி உங்ககிட்ட குடுத்துடலான்னு பார்த்தா, டாக்டர் இவள உடனே எரிக்க சொல்லிட்டாங்க. அவளோட பாடியில வந்து நிறைய இன்ஜுரீஸ் இருக்கிறதுனால அவள உடனே எரிச்சாகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க பாடிய டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அஸ் அ ஃபாதரா அவருக்கு எவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்டா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அவரால் தாங்கிக்கவே முடியல. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ இந்த லேண்ட்லார்ட் வந்து அவர்கிட்ட ஒரு 1000 ரூபீஸை கொடுத்து இதை நீ வச்சுக்கோ. ஸோ அவரோட குழந்தை இறந்து போனதுக்கு வெறும் 1000 ரூபாயை கொடுத்து நீ எதுவும் வாய் பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த ஒரு உடஞ்சி போன மொமெண்ட்ல என்ன கேட்குறதுனே தெரியாமல் அமைதியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்து இவங்க 2 பேரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சீன். எல்லாரும் அமைதியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எதையோ மறைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் என்னன்னு கேட்கும்போது இவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. ஸோ குழந்தைய எரிச்சிட்டாங்க அப்படின்றத எப்படி சொல்ல முடியும்? ஸோ அந்த லேண்ட்லார்டோட டாட்டர் வீட்டு முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த வில்லேஜில் இருந்தவங்களா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கும், அப்படி நடந்திருக்கும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லும்போது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸால் அதை தாங்கவே முடியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் காளியப்பனாக இருக்கட்டும், இருளப்பனாக இருக்கட்டும், கோவம் தாங்க முடியாமல் வேகமாக லேண்ட்லார்டோட வீட்டுக்கு போகிறாங்க. முன்னாடி நின்று அவ்வளோ கத்துறாங்க. என்னோட பொண்ணை ஒன்றை நம்பி தானே அனுப்புனேன், என்ன பண்ணேன், டெட் பாடியை கூட கொடுக்காம எதுக்கு எரிச்சிங்கன்னு சொல்லி கத்தின உடனே லேண்ட்லார்ட் வேகமாக வெளியே வந்து அவங்க 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேயே போனது கிடையாது. பட் அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த முறை 2000 ரூபா கொடுக்குறாரு. நீ எதுவுமே கேட்காத அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. தென் ரெட் கலரில் ஒரு ஹாஃப் சாரியை கொடுத்து இது உன்னோட பொண்ணோட தான், என்னோட பொண்ணு தான் இதை எடுத்து கொடுத்தா, அவள் நல்லா தான் பார்த்துக்கிட்டா, ஆனால் நீ இப்படி பேசுறியே, எல்லாம் கையை மீறி போயிடுச்சு, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஃப் சாரியை கொடுக்கும்போது காளியப்பனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டதுனால அந்த ஹாஃப் சாரியை தூக்கி வீசிடுறான். குழந்தைய கொடுக்காம நீ ட்ரெஸ்ஸை கொடுத்து ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருளப்பனால தாங்கிக்க முடியல. அட்லீஸ்ட் அவளோட ட்ரெஸ்ஸாவது கிடச்சிதுன்னு அந்த தாவணியை எடுத்துகிட்டு வரான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த நாள் காலையில் அந்த தாவணிலேயே அவங்க வீட்டு முன்னாடி அவன் ஹேங் பண்ணிட்டு இறந்து போயிடுறான். ஸோ அந்த லேண்ட்லார்டோட வீட்டில் அந்த பொண்ணுக்கு நிறைய இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கும். ஒரு சின்ன குழந்தைன்னு பார்க்காம நிறைய ஹெவி ஒர்க், ஓவர் டைம் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அந்த பொண்ணால் முடியாத அளவுக்கு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. எந்த இடத்துலையுமே அவளுக்கு படிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. தென் அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்லார்ட்ஸ் வந்து அவளை கண்டினியூஸாக அபியூஸ் பண்ணதுனால அது ஒரு குழந்தை இல்லையா, ஒரு கட்டத்தில் அதால் தாங்க முடியாததுனால அது இறந்து போச்சு. ஸோ டெட் பாடியை கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக தான் இவங்களே டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய காயங்களோட அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கும். ஸோ ஒரு தலித் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இறந்து போனால் அவங்களால கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு அவங்கள காயப்படுத்துறாங்க அப்படின்றத ரொம்பவே இமோஷனலாக இந்த ஷார்ட் ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.